ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கைட் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சிட்டு வெட்டிட்டா போதும். வெட்டதை நான் காட்டுறேன். இதுதான் வெட்டின ஷேப்பு. இந்த மாதிரி ஷேப்பில் வரணும். அப்புறமா இதுக்கு தேவையான நீண்டு குச்சின்னுவாங்க, அதை வச்சு சைஸ் பார்த்துக்கோங்க. வெயிங்க சைஸ் கரெக்டாக வந்தது. இப்போ 2 குச்சி வச்சு சைஸ் பார்த்துட்டு அந்த 2 குச்சியும் ஈக்குவல் சைஸ் இருக்கணும். அப்புறமா அந்த சைஸ் எடுத்த குச்சி 2 குச்சியும் நல்லா டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸ்டார்ட்னு சொல்லும்போது டேப் ஸ்டார்ட்டா. फ्रेंड्स இப்போ நம்ம நேர் குச்சிக்கு டேப் அடிக்கிறோம். மேலே கொஞ்சம் டேப் அடிக்கணும். அதே அளவு கீழே அடிச்சிட்டா அதே அளவு கீழே அடிக்கணும். இதான் கீழ் பக்கம். ஸ்ட்ரைட் குச்சி வைக்கும்போது 2 குச்சி ஜாயின் பண்ணி வைக்கணும். ஸ்ட்ரைட் குச்சி மடம் குச்சி அதே மாதிரி தான். டேப் கூட நீங்க அடிச்சுக்கோங்க. மேலே அடிச்ச அதே அளவு கீழே அடிச்சிட்டோம். இப்போ மிடில். ஓகே வாங்க அடுத்து மரக்குச்சிக்கு போலாம். இப்போ மணங்குச்சிக்கு வந்து மடிச்சு வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மேலே தூக்கி வச்சா கரெக்டாக இருக்கும். நல்லா எழுமோ வீடியோக்குள்ள உடைச்சாச்சு. இப்போ இன்னொரு குச்சியை சேர்த்துக்கலாம். கடைசியா இதே மாதிரி கடைசியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படிதான் சொல்லுவோம் நாங்களும். இப்போ இந்த குச்சியை சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதை உடைக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் கீழே இது அடிச்சா வரணும், மேலே இருந்து அடிச்சா வரணும். அதனால இந்த குச்சியை திருப்பிக்கலாம். இப்போ எப்படி ஸ்ட்ரெயிட் குச்சிக்கு வந்து நம்ம மேலேயும் கீழே எல்லா இடத்துலையும் டேப் போட்டு 2 குச்சியும் ஒட்ட வச்சோமோ அந்த மாதிரி இதையும் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மணக்குச்சி வைக்க போகிறோம். இப்போ மணங்குச்சி வைக்கிறது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வலி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு சைடில் ஒன்று ஸ்ட்ரைட் ஒன்று பின்னாடி மாட்டிக்கிட்டு ஸ்டிப்பாக இருக்கும். அதே மாதிரியே எப்படி அங்கே எடுத்துட்டு எந்த அளவில் எடுத்துமோ அதே மாதிரியே இன்னொரு சைடும் எடுக்கணும். இப்படி இந்த சைடு இது அப்படியே மடக்கி இந்த சைடு நம்ம ஒழுங்கா வச்சுக்கணும். இல்லை எல்லா சைடும் பிச்சுக்கிறோம். பாருங்க இவங்க ஒழுங்காவே டேப் அடிக்கலாம். நம்ம இன்னொரு எடுத்துட்டு டேப் அடிக்கலாம். ஒழுங்கா டேப்பில் அடிக்கிறதுனால அதுவும் இது பண்ணணும்னா இந்த மாதிரி கைட்லாம் பண்ணணும்னா வீட்லயே 2 ஆளுங்க வச்சு பண்ணுங்க. இதே உங்களுக்கு டேப் கிடைக்கலன்னா சோறு அந்த பசைய வச்சே செய்யலாம். சாப்பாடு இருக்கும். இப்ப கம்மு கூட வச்சு செய்யலாம். ஆனா கம்மு அடிச்சிங்கன்னா கூடவே டேப் அடிச்சு தான் தீரணும். டேப் இருந்தால் தான் கைட்ட பண்ண முடியும். இல்லை உங்ககிட்ட டேப் இல்லைன்னா கம்மை வந்து ஒரு பாதி நியூஸ் பேப்பர்ல இது பண்ணிட்டு அதை ஒட்டிக்கலாம். பண்ணுவோம், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைடில் மட்டும் அடித்தா போதாது. நம்ம இங்கே ஒரு டேப் அடிச்சுட்டு இங்கே ஒரு டேப் அடிக்கணும். எந்த அளவு முன்னாடி எடுத்தோமோ அதே அளவு தான் எடுக்கணும் திரும்பியும். இல்லை காத்தாடி வெயிட் ஆகி பறக்காது. அதோட நம்ம நிறைய டேப்லாம் அடிக்கக்கூடாது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கைட் ரெடி. இப்போ அடுத்து வாடு. இவங்க ஒழுங்காகவே டேப் அடிக்கல. இப்போ இன்னொரு டேப் அடிங்க சார். நல்ல பெரிய டேப் அடிக்கலாம் சார். காமிங்க சார் டேப். நம்ம டேப் அடிச்சாச்சு. இப்போ எங்கே ஒரு டேப் அடிச்சுக்கலாம். இங்கே ஒழுங்காகவே நிற்கல. இப்போ இந்த மாதிரி டேப் அடிச்சிட்டோம். உங்களுக்கு காத்தாடி ஒரு சைடு சுத்துதுன்னா நம்ம காத்தாடி ரெடி. இப்போ இதை பாருங்க எல்லாமே ஒரே சைடு நல்லா இருக்கும். கைட்டு பின்னாடி திருப்பி காட்டுங்க. இப்போ எப்படி சூஸ்திரம் போடுறது பார்க்கலாம். இப்போ வந்து சூஸ்திரம்னு சொன்னல அது எங்கெல்லாம் போடலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் போட்டுக்கணும். ஒன்று கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கலாம். ஒன்று போட்டாச்சு. இப்போ இங்கே போடலாம். இங்க கைட்டுக்கு போடணும். கைட் அப்பதான் பறக்கும். யார் விட போறாங்களோ அவங்களோட கை ஜானுவாங்க. அதை வச்சு போட்டுட்டா போதும். நம்ம ரெடி பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வால் தான் நம்ம வைக்க போறோம்.
இப்போ நம்ம சூஸ்திர கட்டை கயிறு எடுத்துக்கலாம். வால் தண்டா வைக்கணும் அது பாரு. வால் என்ன வாழுன்னு தெரியல, எல்லாம் குழம்புறோம். இப்படிதான் வாழான்னு இது நல்லா இல்லை, பட் வைப்போம். இவங்க பறக்குன்றாங்க, அதனால நாங்கள் Friends, இது வந்து பாம்பே வால். இந்த வால் கிடைக்கிறது ரொம்ப ரேர். இதை நீங்களே வீட்ல கூட செய்யலாம். அது இப்போ நம்ம ரொம்ப ஈஸி. இப்படி ஒன்று அது எப்படி செய்யலாம்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். வால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கயிறு கட்டலாம். இப்போ ஏதாவது நூல் இருந்தா எடுத்துட்டு அதை கொஞ்சம் தூரம் எடுத்து கட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஒயர் நூல். இதை வச்சு இப்படி ஜாயின் பார்த்துக்கணும். ரொம்ப பெருசா இருந்தா ஹைட்டா இருக்கணும். இதை இப்போ இங்க வந்து அத்துக்கலாம். இத உங்க கையால எல்லாம் அறுக்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா நூல். இத நீங்க இதை போட்டுக்கலாம். நல்லா அறுத்துக்கணும். நம்ம இதை பின் பக்கமா தான் கட்டணும். அதே மாதிரி நம்ம ரெட்டையா இங்கன போட்டு போட்ட கட்டிக்கணும். ஓட்டை- இங்கன போட்ட ஓட்டையில விட்டுட்டு அடுத்து இங்க போடணும். இத சொல்லியே இதுல போடணும். கையால அறுக்க நினைச்சா உங்க கையை அறுத்துக்கும் சொல்லி. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுல அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க கையால பண்ணுனா கை அறுத்துக்கும், அதனால சிசராலும் பண்ணுங்க. அது நான் இதோட மாஞ்சா மாதிரி ஒண்ணு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேல ஒரு 4 முடிச்சு போட்டுக்கணும். அப்படியே டேப் எங்க வைக்கணும். அப்படியே எடுத்துக்கணும். காமெடி பண்ணா நல்லா இருக்கும்ல. காமெடி பண்ணா காமெடி பண்ணா எப்படி இருக்கும்? காமெடி லைக் அடிக்கும் கரெக்டா லூசுடா. இப்ப இந்த ஜோனை நான் போட போறேன். Friends, இப்ப நம்ம கீழே போடலாம். மேல 4 முடிச்சு போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வச்சு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போடலாம். இத பண்ணும்போது உங்க பேரண்ட்ஸை கூட வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு சேஃப்டி. அதே மாதிரி விடும்போது உங்க பேரண்ட்ஸை கூட வச்சுக்கோங்க. கீழேயும் இல்ல பெரியவங்க 5 முடிச்சு உங்க போட்டுக்கலாம். அண்ணா இல்ல உங்க அண்ணா உங்க அக்கா யாராவது இருந்தாங்களா கூப்பிட்டுக்கோங்க. இல்லனா வரலனா நிக்க சொல்லுங்க. தெரியாதுங்களே. செய்ய தெரியாதவங்களுக்கு சொல்றாங்க. ஆமா, அது இல்லடா. வீடியோ கட் பண்ண. கீழே 5 போட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி வச்சு பார்க்கணும். வெல்கம் டு மை ஹவுஸ் சேனல். இப்படி வச்சுக்கிட்டு அதே இடத்துல சூஸ்திரத்தை போடலாம். கை ஜான் இப்போ நம்ம போட்டாச்சு ஒரு முடிச்சு. இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டாக இருக்கு. நம்ம சூஸ்திரம் அந்த சைடுல வச்சு பாருங்க. கரெக்டாக இருக்கு. இப்போ இது மேலே இன்னொரு முடிச்சு போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கு பாருங்க. இப்போ இதுல ஏதாவது நூல் கட்டிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு நூல் கட்டிக்கிட்டு நூல் அதை கட்டிக்கிட்டு விடலாம். இந்த நூல் கண்டா இருக்குல்ல, அந்த நூல் எடுத்துக்கலாம். கட் பண்ணு. மோரே, நூல் நேம் சொல்றா. ட்ரெயின் நூல் எல்லா கடையிலயும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ட்ரெயின் நூல். இது எல்லா கடையிலயும் கிடைக்கும். மலர் ஃபேன்சி தான். அதுக்கப்புறம் இது இந்த ஃபேன்சி ஸ்டோர் ஸ்டேஷனரி ஐட்டம் இருக்க இடத்துல ட்வைன் கேட்டீங்க. இதை நம்ம இப்படி போட்டுக்கலாம். மேல 3 முடிச்சு போட்டுக்கலாம். அப்புறமா இன்னொன்னு தடவை வா இப்படி ஈஸி விளையாடலாமா? இந்த 3 டைம்ஸ் போட்டா போதும். இப்போ நம்ம எல்பி பார்க்கலாம். வாங்க போலாம்.